கடும் வறட்சியால் பனைமரங்கள் கருகி வருவதால் தங்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் ஆயிரக்கணக்கானோர் பனை ஏறும் தொழில் செய்து வருகின்றனர். இங்கு உற்பத்தியாகும் கருப்பட்டிக்கு தனி சிறப்பு உண்டு. இந்த நிலையில் தற்போது ராதாபுரத்தில் கடும் வறட்சி தொடர்வதால் வறட்சியை தாங்கும் சக்தியுள்ள பனைமரங்களும் தற்போது காய்ந்து கருக தொடங்கிவிட்டன. ஆயிரக்கணக்கான பனைமரங்கள் பட்டுப்போய் விட்டதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உதவித்தொகை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராதாபுரம் தாலுகா மிகவும் வறட்சியான பகுதி. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட போன வருஷமும் சரியாக மழை பெய்யவில்லை. இந்த ஆண்டும் மழை பருவமழையும் இல்லை, காலமழையும் இல்லை. ஆகையால் விவசாயிகள்லாம் மிகவும் வேதனைப்படுகின்ற அளவுக்கு இருக்கின்றன. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 10,000 பனைமரங்கள் பட்டு போயிருக்கின்றன. இந்த பகுதியினுடைய கருப்பு கட்டி உலக புகழ் பெற்றது. ஆனால் அவல சூழ்நிலை காரணமாக, இந்த காலத்தினுடைய கோலம் காரணமாக, பருவமழை பொய்த்ததன் காரணமாக, கோடை மழை அறவே இல்லாமல் போனதன் காரணமாக பனைமரங்களெல்லாம் படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பனைமரங்களாக காட்சியளித்தவை இப்பொழுது பட்ட மரங்களாக தெரிவது மிகவும் வேதனை அளிக்கிறது.